Hello everyone, my name is Ishak. I'm a UI UX designer from BT Systems. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அமேசானோட பேஜை எப்படி நம்ம வந்து வேரியன்ட்ஸ், காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆட்டோ லேஅவுட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியா ரீடிசைன் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி காமிச்சிருந்திருப்பேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து நான் காப்பி பண்ணி போட்டிருப்பேன். இந்த டெக்ஸ்ட் வந்து ஒரே இதுவாக இருக்கும். இது வந்து குரூப் பண்ணது கிடையாது, இது வந்து ஆட்டோ லேஅவுட். ஸோ ஆட்டோ லேஅவுட்ன்றது நான் என்னென்ன சொல்கிறேன். ஸோ அது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது ஜென்ரலாக ஒரு ஃப்ரேம், ஏதாவது என்ன ஃப்ரேமாக வேணால் இருக்கலாம். நான் அதனால தான் நான் சைஸ் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் ஒரு காமனாக ஒரு இது வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது இந்த கார்னரில். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வைக்க போகிறேன். டெக்ஸ்ட் இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட ஃபாண்ட் வந்து 32, சரி ஒரு 44 நான் வச்சுக்கிறேன். இப்போ இது இப்படி சென்டரில் வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சிடுறோம். ஓகே, இப்போ இதுவே லைக் எனக்கு வந்து இதே டெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு 2-3 இருக்குது. இது 3மே எனக்கு எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வந்து லைக் அலைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நான் இது 3த்தையும் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷிஃப்டியே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆகிடும். தெரியுதா? இப்போ நான் கிட்ட போனேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ நான் இதை ஸ்ட்ரெச் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ இது வந்து மேலே இருக்கா, இப்போ நான் வந்து சென்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு இப்போ எனக்கு இது 3மே எனக்கு இந்த டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் வரணும் அப்படின்னா நான் இப்படி வச்சுக்கிறேன்னா வந்துருச்சா? இப்போ எனக்கு இந்த நடுவில் எனக்கு ஸ்பேஸ் ஒரு 2 பிக்சல்ஸ் வேணும். ஓகே, எனக்கு ஒரு 16 பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இங்கே நடுவில் 16 பிக்சல்ஸ் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எனக்கு வந்து கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்பேஸிங் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போது இதெல்லாம் இல்லாமல் இப்போ ஜென்ரலி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இது நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ண தான் எனக்கு தெரியும் லைக் எத்தனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு மொத்தமாக க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்தேன். அப்போது நிறைய எலிமெண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் க்ரியேட் பண்ணும் போதே நீங்கள் வந்து ஆட்டோ லேஅவுட் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் 2 நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து Ctrl D கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டூப்ளிகேட் ஆகும். பட் ஆனால் இது வந்து எனக்கு கீழே வரணும் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கீழே கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஒன்றா நீங்கள் டைப் பண்ண நீங்கள் எத்தனை நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ண உங்களுக்கு அப்படியே கீழே தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆட்டோ லேஅவுட் வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு இந்த 4 இமேஜ் நம்ம வச்சோம் இல்லையா? இப்போ இப்போ இந்த 4 இமேஜும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 4 இமேஜும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ரேண்டமாக இங்கேன்னு இருக்குது. இப்போ இந்த 4 இமேஜையும் நான் ஒன்றா வச்சு அடுக்கணும், லைக் அலைன்மெண்ட் பார்த்து வைக்கணும் அப்படின்னா இட் வில் டேக் யூ டைம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இது 4த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்டியே கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து அலைன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸிங் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சிம்பிள், அவ்வளோதான். மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணணுன்னா கூட யூ கேன் டைப். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு 80, இங்கே ஒரு 80. ஸோ இப்படி பார்த்தாலும் 80, இப்படி பார்த்தாலும் 80 வந்துருச்சா? ஸோ இதை வந்து நான் எங்கே வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் ஆட்டோ லேஅவுட் வந்து எஃபெக்டிவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆட்டோ லேஅவுட்ன்றது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண தான் உங்களுக்கு அதோட எக்ஸாக்ட் யூஸ் கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் வேரியன்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ். ஸோ அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இது நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன், ஆல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துட்டு இப்போ நான் அது வந்து டூப்ளிகேட் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ தூரம் லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம் எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ வச்சுட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து பெஸ்ட் டீல்ஸ். ஓகே, அகெயின் எம்எக்ஸ் பிளேயர், அகெயின் காப்பி. ஸோ இதுக்கும் எவ்வளோ கேப் வந்ததோ இதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பெஸ்ட் செல்லர்ஸ், அகெயின் ஒரு காப்பி. சரி, ஓகே, நான் காப்பி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்னால் உள்ளே இருக்கிற ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரேம் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த எண்டு வந்து இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு எவ்வளோ தூரம் போதும், இதுக்குள்ளே எனக்கு வந்து இது எல்லாமே சென்டரில் இருக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லை நான் இப்படி கொஞ்சம் இழுத்துட்டு எல்லாமே எனக்கு லெஃப்ட்டில் வேணும், ரைட்டில் ஸ்பேஸ் வேணும்னா கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருப்பேன். ஓகேவா? அண்ட் தென் ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த வேரியன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ்ன்றது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ்னால் என்ன, காம்பனன்ட்ஸ்னால் என்னன்றது பார்த்துடலாம். ஸோ ஒரு காம்பனண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு எலமெண்ட். ஓகே, இப்போ நான் ஒரு சர்க்கிள் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சர்க்கிளை வந்து இப்போ நான் காம்பனண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னா உங்களுக்கு காம்பனண்ட்டாக மாற்றுற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஆல்ட் கண்ட்ரோல் கே. ஆல்ட் கண்ட்ரோல் கே. ஸோ இப்போ எனக்கு வந்து காம்பனண்ட் க்ரியேட் ஆகிடுச்சா? ஸோ காம்பனண்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலரில் உங்களுக்கு வந்து இருக்கும். தெரியுதா? பர்பிள் கலரில் இந்த சிம்பிளோடு இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து சர்க்கிள் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு காம்பனண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? நான் க்ரியேட் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ என்னோடய ப்ராஜெக்டில் இப்போ நான் ஒரு ஃப்ரேம் வச்சு என்னோடய ப்ராஜெக்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு சர்க்கிள் தேவைப்படுது. அதாவது நான் க்ரியேட் பண்ணியிருக்க சர்க்கிள் வந்து எனக்கு தேவைப்படுது. இப்போ அது நான் எங்கே வச்சுருக்கேன்றதை நான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு வந்து இட் வில் டேக் யூ டைம். ஸோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே ஒரு காம்பனண்ட்டை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அசட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் போயிட்டு நீங்கள் அந்த நேம் அடிச்சிங்க அப்படின்னா சர்க்கிள் ஆஃப் கிங்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணி இன்சர்ட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து வந்துடும். இப்போ நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களோட அசட்டாக வந்து ஒரு எலமெண்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா அது ஒரு காம்பனண்ட்டாக மாற்றினா போதும். ஓகேவா? இது வந்து என்ன வேணால் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற இந்த லேப்டாப்பை நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த லேப்டாப்பை வந்து நான் இப்போ காம்பனண்ட்டாக மாற்றுறேன். ஷிஃப்ட் ஆல்ட் கண்ட்ரோல் கே. இப்போ நான் இது வந்து மாறிடுச்சா? நான் இது என்னன்னு மாற்றுறேன் அப்படின்னா ஆசஸ் ஜென்புக் அப்படின்னு நான் மாற்றிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டில் கரெக்டாக இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும். பட் ஆனால் இப்போ நான் அது எங்கே போய் தேடுறது அப்படின்னு வந்து நீங்கள் எங்கேயுமே இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் இந்த இடத்துல ஆசஸ்ன்னு அடிச்சேன்னா எனக்கு அந்த ஜென்புக் வந்து வந்துடும். நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு காம்பனண்ட். இப்படி தான் இந்த காம்பனண்ட் வந்து யூஸ் ஆகும். சரி, ஓகே, ஃபைன். இப்போ இந்த வேரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒரே காம்பனண்ட்டுக்கு நான் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரே ஃபைலை, அதாவது ஒரே எலமெண்ட்டுக்கு நான் வேறு வேறு மாடுலேஷன் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 4-வே பென் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது ஒரே பென்லேயே 4 கலர் இருக்கும். ரெட், ப்ளூ,
பிளாக், அப்புறம் வந்து க்ரீன், 4 கலருமே ஒரே பெனில் இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிப்போம்ல, அதே கான்செப்ட் தான். இப்போ நான் இந்த கிங் ஆஃப் சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ இந்த கிங் ஆஃப் சர்க்கிளுக்கு நான் வந்து ஒரு வேரியேஷன் க்ரியேட் பண்ணோம். அதாவது 1 2 ஸோ ஒரு 3 கலர் இருக்குது. ஸோ கிங் ஆஃப் சர்க்கிள்ஸில் வந்து இங்கே ஒரு கலர், ஸோ ரெட்டு ஒன்று, எல்லோ ஒன்று, அண்ட் தென் ப்ளூ ஒன்று. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு நேம் வந்து ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து எல்லோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் வந்து ப்ளூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிங் ஆஃப் சர்க்கிள்ஸ் எடுத்தோம் இல்லையா, இப்போ எனக்கு வந்து ஒரு கிங் ஆஃப் சர்க்கிள் இந்த இடத்துல அப்படின்ற ஒரு அசெட் வந்து வேணும். கிங்குன்னு நான் டைப் பண்ணுறேன், வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி காம்பனண்ட்டுன்னு சேவ் பண்ணது எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. பட் ஆனால் எனக்கு இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இங்கே போயிட்டு எல்லோ வேணும்னா எல்லோ, ப்ளூ வேணும்னா ப்ளூ. அப்போது நான் வந்து ஒரு காம்பனண்ட், எனக்கு தேவையான ஒரு பொருளை நான் வந்து ஒரு என்னோடய அசட்டை நான் வந்து சேவ் பண்ணிக்கலாம். பட் அந்த தேவையான பொருளுக்கு டிஃப்ரெண்ட் வேரியேஷனோடு நான் வந்து சிங்கிள் நேமில் வந்து நான் சேவ் பண்ணிக்கலாம். அதுதான் வேரியன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ். இதை எப்படி நம்ம வந்து டிசைனில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அமேசானுக்கு தானே க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த அமேசானுக்கே எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜஸ் வந்து நம்ம பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த இமேஜுக்கே லைக் 102 × 102. அப்புறம் இந்த பேனரோட சைஸ் என்ன, 280 × 285. சரி, ஓகே. ஃபஸ்ட் இந்த 102 × 102 முடிச்சிடலாம். டூ இன்ட்டு 102. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 6 இமேஜஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் இமேஜஸ் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 7 இமேஜஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் இல்லையா. இது நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரியேட் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்து பண்ணலாம். எல்லாம் உங்களுக்கு க்ரியேட் காம்பனன்ட் செட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ இது மொத்தமாக ஒரே நேமில், அதாவது இப்போ இது வந்து காம்பனண்ட் 1ன்னு இருக்குல்ல, இது வந்து நான் மொபைல்ஸ் வித் ப்ளூ பேக்ரவுண்ட் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக போட்டுறேன், ப்ளூ பிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டி 1ன்னு இருக்குல்ல, ஸோ இதோட நேம் வந்து லைக் நம்ம ஜூமில் போய்க்கலாம், கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து iPhone 13. ஸோ இதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன் OnePlus Nord C4. ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் Redmi 13C. இப்போ நான் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் கொடுத்துட்டேன்னா, இப்போ இது எல்லாமே மொபைல்ஸ் வித் ப்ளூ பேக்ரவுண்டுன்னு இருக்குது. இப்போ நான் வந்து சப்போஸ் ஒரு டிசைன்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே இந்த இமேஜஸ் எல்லாமே நான் கொண்டு வர போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து லைக் இதை நான் க்ரியேட் பண்ணும் போதே, அதாவது இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணும் போதே இது எல்லாத்தையும் நான் இந்த நேம்குள்ளே நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன்.
இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆஃபர்ஸ் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பேனரோட டாபிக். ஸோ இது கீழே தான் நான் அந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எல்லோ பேக்ரவுண்ட் நான் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போது நான் இங்கே போயிட்டு வந்துடுச்சா? இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். சைஸு நான் அப்புறமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்டரில் கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன். வச்சுட்டேன்னா இப்போ நான் இங்கே வந்து தாராளமாக நான் எனக்கு என்ன ஃபோன் வேணுமோ நான் கிளிக் பண்ணிப்பேன். எனக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இதிலே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுமே வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரண்ட் காம்பனண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் மெயின் காம்பனண்ட், நம்ம இதில் தானே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி பேரண்ட் காம்பனண்ட் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் இதிலேருந்து ஒரு காப்பி பண்ணி ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன், இதுலேருந்து காப்பி பண்ணி ஒரு விஷயத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இது வந்து அதோட வந்து சைல்ட் காம்பனண்ட், அதாவது சப் காம்பனண்ட் மாதிரி. இது மெயினு, இது சப் காம்பனண்ட். இப்போ நான் இந்த மெயின் காம்பனண்ட்டில் நான் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, நான் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். மெயின் காம்பனண்ட்டில் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இதுலேயும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தெரியுதா? இப்போ நான் இதுலேருந்து எடுத்துருக்கிற இன்ஸ்டன்ஸில் நான் என்னென்ன பண்ணுறேனோ அது அப்படியே எனக்கு வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். தெரியுதா? இப்போ நான் இது வந்து க்ரீனாக மாற்றுறேன்னா எனக்கு இதுவும் க்ரீன் ஆகும். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லைக் இப்போ நான் என்ன சேஞ்சஸ் வந்து மெயின் காம்பனண்ட்க்கு பண்ணுறேனோ அது அப்படியே எனக்கு வந்து சைல்ட் காம்பனண்ட்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் இதோட இமேஜையே நான் வந்து மாற்றுறேன் அப்படின்னா இங்கேயும் சேஞ்ச் ஆயிடுச்சா? ஸோ நீங்கள் மெயின் காம்பனண்ட்டில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இதில் சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இப்போ இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இது வந்து சப் காம்பனண்ட். இது நான் இதிலேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா இதில் சேஞ்ச் ஏதாவது நான் பண்ணால் தான் இங்கே சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா இங்கே என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அந்த மாதிரி. சரி, ஓகே. இப்போ நான் இங்கேருந்து நான் ஒரு விஷயத்தை எடுத்திருக்கேன், அதாவது மெயின் காம்பனண்ட்லேருந்து நான் ஒரு விஷயத்தை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு இது வந்து நான் வந்து டிட்டாச் பண்ணணும், அதாவது எனக்கு வேறு எங்கேயாவது சேஞ்ச், அது மெயின் காம்பனண்ட்டில் யாராவது சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகக்கூடாது. பட் ஸ்டில் எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிட்டு டிட்டாச் இன்ஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போயிடும். இப்போ நான் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல சேஞ்ச் உங்களுக்கு ஆகாது. தெரியுதா? ஸோ இதுதான் எக்ஸாக்டாக காம்பனண்ட்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ்னால் என்னன்றதை இப்போ நம்ம இதில் எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.
இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இது காம்போனண்ட்லேருந்து நான் வந்து டிட்டாச் பண்ணிடுறேன். இப்போ நான் இதே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு வாட்டி நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். சாரி, ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட சைஸ் வந்து இது 102 × 102வா. ஸோ இது வித்து வந்து 110 இருக்கட்டும். ஹைட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைக் ஒரு 130 நான் வச்சுக்கிறேன். எனக்கு எதுக்கு அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வைக்க போகிறேன் நான், அதனால். நான் இது இமேஜஸ் வெளியிலேருந்து எடுக்கணுன்றதுனால நான் இங்கேருந்தே நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த ரிசோர்ஸில் இருந்தோ இல்லை நீங்கள் வேறு எங்கேயா இருந்தாவது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைக் ஒரு டூப்ளிகேட் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை நான் வந்து இதுக்குள்ளே கொண்டு வரேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணும் போதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று நான் வைக்கிறேன். நான் இங்கே ஆஃப் வெர்ஷன் வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஆஃப் வெர்ஷன் வச்சுருக்கேன்னா, இப்போ நான் இதை டோட்டலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ரியேட் காம்போனன்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நான் வந்து இதுக்கு வந்து நான் வேரியன்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். மூணு, 4, 5, 6. இதுக்கு பதிலாக நான் இந்த இமேஜை வந்து நான் வைக்கிறேன். இப்போ இங்கே வந்து நான் இந்த இமேஜ் வைக்கிறேன். இங்கே எல்லா இடத்துலையும் ஆஃபர்ஸ்ன்றது காமனான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம எடிட்டபிளாக மாற்றுறதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே ஹவர் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். என்டர் ஆஃபர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் க்ரியேட் ப்ராப்பர்ட்டி கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இதுலேருந்து ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று அது என்ன வேரியண்ட்டுக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது அப்படின்னு வச்சதுக்கப்புறம் இந்த ஆஃபர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அங்கே இடத்துல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணுறப்போ
50% ஆஃப் அப்படின்ற மாதிரி. நம்ம அந்த டெக்ஸ்ட்டுக்கே நம்ம ஆட்டோ லேஅவுட் கொடுத்தே வச்சிடலாம். ஆட்டோ லேஅவுட் கொடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக நம்ம ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஆட்டோ லேஅவுட் நான் கொடுத்துட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் 500% ஆஃப்னு கொடுத்தாலும் எனக்கு கரெக்டாக சென்டரில் தான் வரும். ஏன்னா நான் அதுக்கு ஆட்டோ லேஅவுட் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. இப்போ நம்ம இதில் வந்து ஐகான்ஸும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஐகான் ஒன்று நான் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஃப்ளாட் ஐகான் போகிறேன். சும்மா ரேண்டமாக இந்த 4 ஆரோ மார்க்ஸும் வச்சு நம்ம ஒரு ஸோ இது ஃபஸ்ட்டு குரூப் ஆக்கிக்கலாம். ஏன்னா எஸ்விஜி ஃபார்மேட்டில் இருக்கும். அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஐக்கானை வந்து நான் உள்ளே கொண்டு வரேன். ஆட்டோ லேஅவுட் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கிரியேட் பூலியன் ப்ராப்பர்ட்டியில் வந்து ஷோ ஐகான் ட்ரூன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன ஆகும் தெரியுமா? இப்போது நான் இதுலேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஐகான் வேணுமா வேணாமான்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஐகான் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ லேஅவுட், ஐகான் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ லேஅவுட். ஸோ அந்த ஆட்டோ லேஅவுட்டுன்றது வந்து இந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பட்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது வேரியன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பட்டன்ஸ் இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ ஆட்டோ லேஅவுட் வச்சு எப்படி ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறதுன்றது ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நான் ஷிஃப்டியை கொடுத்தேன்னா எனக்கு அவ்வளோ ஆட்டோ லேஅவுட் ஆட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பட்டன் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய லாகின் பட்டன் வந்து எனக்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தான் ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய அப்பியரன்ஸில் வந்து 12 கார்னர் ரேடியஸ் 12 வேண்டாம், ஒரு 8. ஃபாண்ட் வந்து எனக்கு 20ல் இருக்கணும். ஸோ இது வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த பட்டனை வந்து நான் ஒரு காம்பனண்ட்டாக நான் மாற்றிட்டேன் அப்படின்னா நான் வந்து இது அசட்லேருந்து நான் வந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டனை வந்து நான் எடுக்கிறேன், நான் இப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைன். இப்போது நான் வந்து மல்டிபிள் பட்டன்ஸ், இப்போது ஒரு வெப்சைட்டோ ஒரு ஆப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மல்டிபிள் பட்டன்ஸ் வந்து இருக்கும். இப்போ லாகின் இருக்கும், லாக் அவுட் இருக்கும், டெலீட் இருக்கும், சேவ் இருக்கும், எக்ஸிட் இருக்கும், கேன்சல் இருக்கும், நிறைய பட்டன்ஸ் வந்து இருக்கும். இப்போ அதை எப்படி நம்ம வந்து அவ்வளோ க்ரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் பட்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஒரே ஒரு அசட்டில் சேவ் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது வந்து நான் அந்த
காம்பனண்ட்லேருந்து நான் எடுத்துறேன். ஸோ திரும்ப வந்து லாகின் நான் கொடுத்துக்கிறேன். Shift A. லாகின் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஃபில் கலரில் ப்ளூ, உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து 20. ஓகே, டன். இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா லைக் இப்போது இது ஒரு சைஸ் ஆஃப் பட்டன் இல்லையா? இதோட வித் வந்து 137x43. ஸோ இப்போ நான் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டன் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லையா? இப்போ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஸோ இப்போ நான் 4 நாளாக ஏன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்றது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டைப் ஆஃப் கலர் இல்லையா? ஓகே, இப்போது இங்கே வந்து நான் இன்னொரு கலர் வந்து நான் மாற்றுறேன். ஸோ மேலே ப்ளூ இருக்குன்றதுனால கீழே வந்து ஒரு பர்பிள் நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் பர்பிள். ஓகேவா? ஸோ இது 3மே வந்து நான் ஒரே ஆப்பில் வேறு இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய பட்டன்ஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு லைக் Ctrl R கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரீநேமிங் ஃபோல்டர் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த ரீநேமிங் ஃபோல்டரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரே நேம் தான் நான் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அதனால் இப்போ ரீநேம் டூக்கு வந்து நார்மலாக ஸோ லாகின் பார் டைப் பார் ஸ்டேட் பார் சைஸ் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் அதே சைஸ் வந்து வந்துருச்சா? ஐ மீன் அதே நேம் வந்து நான் வந்திருக்கோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். ஈஸியான ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு ப்ரைமரி பட்டன்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன் நேம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl R நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து டைப்புன்னு இருக்குல்ல, அந்த டைப்புன்ற இடத்த ரீப்ளேஸ் வித், அதாவது மேலே நான் டைப்புன்ற கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த டைப்புன்றதை என்னவா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத கீழே கொடுக்க போகிறேன். ஸோ டைப்புன்ற இடத்துல வந்து எனக்கு ப்ரைமரி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ரீநேம். ஸோ ப்ரைமரி வந்துருச்சு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி Ctrl R கொடுத்து செகண்டரின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, செகண்டரி. இப்போ தேர்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு டெர்ஷரின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து சைஸு. இது எல்லாமே வந்து ஸ்மால் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl R கொடுத்துட்டு சைஸுன்றதை வந்து ஸ்மால் அப்படின்ற நேமால் நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் வந்து லார்ஜ் அப்படின்றத வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அந்த ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்கேன்ல, அதை நம்ம அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகே, இப்போ பட்டனில் வந்து மொத்தமாக 4 ஸ்டேட் ஆஃப் பட்டன்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன ஸ்டேட்டுன்னு நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் ஸ்டேட், அதாவது ஒரு நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு பட்டன். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பட்டன்ஸ். அதாவது ஸ்டேட்டை வந்து எனக்கு என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா டிஃபால்ட் இல்லைன்னா நான் ஆக்டிவ்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு பட்டன்ஸ் இதெல்லாம். இப்போ இங்கே வந்து இது என்ன ஸ்டேட் அப்படின்னா ஹவர் ஸ்டேட். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபோக்கஸ்டு ஸ்டேட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரி லைக் எந்த ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இருக்கிறது வந்து டிசேபிள்டு ஸ்டேட். ஓகேவா? பட் விஷுவலி பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அதாவது ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறது ஒரே கலரில் இருக்கட்டும். இப்போ வந்து எனக்கு வந்து லைக் ஹவர் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் நான் காட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள் 80% வந்து கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ ஃபோக்கஸ்டு ஸ்டேட்டில் நம்மளுக்கு பட்டன்ஸ் வேணுன்றதுனால இது எல்லாத்தையும் எத்தனை % அப்படின்னா 60% கொண்டு வந்துடுங்க. இப்போ சுத்தமாக எனக்கு அந்த பட்டனே வந்து எனக்கு டிசேபிள்டு ஸ்டேட்டில் தெரியணும் அப்படின்னா 40. நம்ம ஏன் இதை 40ல் வைக்கிறோம், இது அப்படியே கிரே கலர்லேயே வைக்கலாமே அப்படின்னா இதே கலர்லேயே நம்ம டிசேபிள்டையும் நம்ம வந்து காட்ட முடியும். அதுக்கு தான் அந்த 40ல் வந்து நான் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் மொத்தமாக இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் காம்போனண்ட் செட், அதுக்கு முன்னாடி கிரியேட் மல்டிபிள் காம்போனண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே எனக்கு வந்து தனித்தனி காம்போனண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் அசெட்டில் போய் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா எனக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். பட் என்ன எனக்கு இது மொத்தமாக ஒரே இதில் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கம்பைன் ஆஸ் வேரியன்ஸும் கொடுக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு கம்பைன் ஆஸ் வேரியன்ஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த இடத்துலையே நீங்கள் வந்து கிரியேட் காம்போனண்ட் செட் அப்படின்னும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் லாகின்குள்ளே கிரியேட் காம்போனண்ட் செட் இதெல்லாம் கொடுத்துட்டேன். ஓகே, பட் இங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி 1 ப்ராப்பர்ட்டி 2 ப்ராப்பர்ட்டி 3ன்னு இருக்குல்ல. ப்ராப்பர்ட்டி 1ன்றது என்ன அப்படின்னா அது வந்து அந்த பட்டன் என்ன கலரில் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல கலர்னே நான் கொடுத்துக்கிறேன். ப்ராப்பர்ட்டி 1 வந்து கலர், ப்ராப்பர்ட்டி 2 வந்து ஸ்டேட்டு, ப்ராப்பர்ட்டி 3 வந்து சைஸு. க்ரியேட் பண்ணிட்டேன்னா ஸோ இது முடிஞ்சுதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ என்னோடய டிசைனில், அதாவது இந்த டிசைன்னே நான் வச்சுக்கலாம், இந்த டிசைனில் என்னோடய அந்த அசட்டை வந்து நான் கொண்டு வர போகிறேன். இப்போ இந்த லாகின் பட்டன் எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நான் வச்சுட்டேன். இப்போது இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு, அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் பாருங்கள். ஸோ இது நான் என்ன கலர் வேணுமோ எனக்கு அந்த கலருக்கு நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது என்ன ஸ்டேட்டில் வேணுமோ அந்த ஸ்டேட்டில் நான் வந்து இதை கொண்டு வந்துக்கலாம். எனக்கு இது என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் இதை வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 4 ஸ்டேட் ஆஃப் இதுக்கும் நான் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து டிசேபிள்ட், இது வந்து ஃபோக்கஸ்ட், இது வந்து ஹவர், இது வந்து ஆக்டிவ். இப்போது ஒரு பட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலாக இருக்கும்போது இந்த ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். இப்போ நான் இப்போ ஹவர் பண்ணும்போது இது சுற்றி பர்பிள் கலரில் வருதுல்ல. இதுவே நீங்கள் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஹவர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது இந்த மாதிரி வந்து ஹவர் பண்ணும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகும்.
இப்போ இது வந்து ஃபோக்கஸ் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் நம்மளுக்கு அந்த பட்டனுக்கான இது வந்து நடக்கும் இல்லையா, கிளிக் பண்ண உடனே ஒரு செகண்ட் அந்த மைன்யூட் செகண்ட் வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் அந்த ஃபோக்கஸ்டு ஸ்டேட். டிசேபிள் ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னா, அந்த பட்டன் அந்த இடத்துல இருக்கும், ஆனால் இது நீங்கள் கிளிக் பண்ண முடியாதுன்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த அளவுக்கு தான் அது வந்து இருக்கும். ஸோ இதுதான் அந்த 4 ஸ்டேட் ஆஃப் பட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரே பட்டனை நம்ம வந்து 24 வேரியன்ட்ஸ் க்ரியேட் பண்ணி 24 டைப் ஆஃப் யூஸை நம்ம வந்து ஒரே பட்டனில் வந்து நம்ம வந்து அடக்கி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து வேரியன்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸோட எக்ஸாக்ட் யூசேஜ். ஸோ நீங்கள் அதை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ஐகான்ஸும் நான் வந்து அப்போ நம்ம ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது லாகின்ன்றதுனால நான் ஒரு ஐகான் வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 செகண்ட். இது கொஞ்சம் காமனாக இருக்குன்றதுனால இந்த ஐகான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஹைட் அண்ட் வித் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 24x24. ஓகே, இது ஆட்டோ லேஅவுட்டில் இருக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, Ctrl+C கொடுத்து ஒரு ஃப்ரேமில் காப்பி பண்ணி இன்னொரு ஃப்ரேமில் பேஸ்ட் பண்ணால் வந்து அதே இடத்துல பேஸ்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒரே நேரத்தில் நான் வந்து Ctrl+V கொடுத்தேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்தே வந்து அது வந்து பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆகிடுச்சா? ஸோ இதெல்லாம் கிளிக் ஆகலை. பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் திரும்ப அந்த கலர்ஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, செலக்ட் ஆல் மேட்சிங் லேயர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. 24மே செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல அப்பியரன்ஸ்ன்னு இருக்குல்ல, கிரியேட் பூலியன் ப்ராப்பர்ட்டி, இந்த இடத்துல ஷோ ஐகான் அப்படின்னு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இது சில பட்டனுக்கு தேவைப்படும், சில பட்டனுக்கு தேவைப்படாது. இப்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ இந்த அசட்லேருந்து இந்த லாகின் நான் எடுத்துக்கிறேன்னா, இங்கே இருக்கிற பட்டன் இங்கே இருக்கிற அந்த ஐகான் வந்து எனக்கு வேணும்னா நான் வச்சுக்கலாம், வேணான்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பெனிஃபிட். இப்போது அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நான் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் மேட்சிங் லேயர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கிரியேட் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல என்டர் டெக்ஸ்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல என்டர் டெக்ஸ்ட்டுன்னு எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எனக்கு இப்போ நான் லாகின்காக மட்டும்தான் இந்த கலர் இந்த பட்டன்ஸ் நான் யூஸ் பண்ணணும்னு இல்லை இல்லையா, நான் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது கொடுக்குறேன்னா எனக்கு இது டெலீட்டில் வந்துடும். எனக்கு இப்போ இந்த பட்டன் வேண்டாம், எனக்கு இந்த ஐகான் வேண்டாம். இதே பட்டன் சைஸில் தான் நான் என்னோடய ஆப் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெலீட் வந்து எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நான் இந்த கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஒரே ஒரு இடத்துல வேணுன்றதுக்காக இதை நான் தனியாக க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் எனக்கு இந்த பட்டன் சைஸ் உள்ளே இருக்க டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு வந்து முக்கியம். ஸோ அதனால் அதுக்கு நான் வந்து மேனுவலாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். இல்லை
எனக்கு delete அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இது இல்லைனாலும் லாகின்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து எனக்கு நான் வைக்க போகிறேன், ஒரு பட்டனாக நான் வந்து வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு அந்த ஐகான் தேவைப்படாது. ஓகே ஃபைன். பட் ஆனால் எனக்கு இதே சைஸில் டெக்ஸ்ட் மட்டும் தேவைப்படும். அது என்ன பட்டன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை மேனுவலாக கூட ஐ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த சைஸ். அதுக்கப்புறம் கூட நான் ஐ கேன் மேக் சேஞ்சஸ். ஃபோக்கஸில் வச்சுட்டு ஐம் இன்க்ரீஸிங் சைஸ். நான் டிசேபிள் கொடுக்குறேன்னா நான் இன்க்ரீஸ் பண்ண சைஸ்லேயே அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நீங்கள் வந்து வேரியன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இந்த வேரியன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் தேவைப்படுன்றது நான் சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த காம்பனன்ட்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கப்புறம் லைக் நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக நீங்கள் வந்து உங்களோட ப்ராஜெக்டை வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 1/2 hour 1 hour வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வேரியன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆட்டோ லேஅவுட். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் வந்து பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி UIUX ரிலேட்டடான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா BT Systems சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.